ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரம் பியூட்டி ப்ராடக்ட்லேருந்து மோகன்தாஸ் பேசுகிறேன். இன்றைக்கி டாபிக் வந்து பியர்ட் க்ரோத். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க இந்த வீடியோவுக்கு. ஸோ இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம். ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போது சுத்தமாக பியர்டே இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து எப்படி பியர்டை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு 7 டிப்பு உங்களுக்கு சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டிப்பு. நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது பியர்டு இல்லாத இடத்துல பியர்ட் நல்லா வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு 3 மந்தில் பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போலியேட் பண்ணணும், அதாவது ஸ்க்ரப் பண்ணணும். இது வீக்லி 2 எனி பிராண்டு ஸ்க்ரப் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜென்டில் ஸ்க்ரப் ஒரு 10 minutes ஆச்சு பண்ணணும். இது ஸ்க்ரப் பண்ணும்போது என்னென்னா ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸு, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த ஃபேஸில் இருக்க டிஷ்யூஸில் இருக்க அந்த வேலாம் க்ளீன் ஆகும். ஓகேங்களா? அதுக்காக வந்து வீக்லி 2 பண்ணால் போதும், டெய்லியும் பண்ண வேண்டாம். நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ஃபேஸில் இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டே வரும். ஸோ வீக்லி 2 ஸ்க்ரப் பண்ணணும். அதுக்கடுத்து ரெண்டாவது டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கிளென்சர் யூஸ் பண்ணணும். மார்னிங் அண்டு நைட்டு கிளென்சிங் மில்க்கு நிறைய இருக்குது, நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. எனி பிராண்டு கிளென்சிங் மில்க், டீப் போர் கிளென்சிங் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணணும். இது மாதிரி யூஸ் பண்ணும்போது போஸில் இருக்க எல்லா டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். போஸ் வந்து க்ளீனாக வச்சுருக்கும். போஸ் க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு பியர்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். ஸோ அதனால் கிளென்சிங் மில்க்கு மார்னிங் அண்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூவில் வைப் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு ப்ளெயின் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இது பண்ணி முடிச்சுட்டு மூணாவது வந்து விஷயம் என்னென்னா மாய்ஸ்சரைசிங் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் எனி பிராண்ட், உங்களுக்கு எந்த பிராண்டு சூட்டபிளோ அந்த பிராண்டு வாங்கி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணணும். ஜென்டில் மசாஜ், ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விடணும். நாலாவது விஷயம் யூக்கலிப்டஸ் ஆயில் யூஸ் பண்ணணும். யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது, அரோமாலையும் இருக்குது. யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து ஜென்டிலாக ஒரு 3 drops எடுத்துகிட்டு எங்கே நமக்கு முஸ்டாச் அண்ட் பியர்ட் வேணுமோ ஸோ அந்த இடத்துல ஜென்டில் மசாஜ் கொடுக்கணும். இது யூக்கலிப்டஸ் ஆயில் எதுக்குன்னா இது வந்து நியூ ஹேர் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூக்கலிப்டஸ் ஆயில். ஸோ இது வந்து பிளட் சர்க்குலேஷன் நேச்சுரலாகவே கொண்டு வரும். அது இல்லாமல் அந்த க்ரோத் வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணும். ஸோ யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து நல்லா ஜென்டில் மசாஜ் கொடுக்கணும். பியர்ட் அண்ட் முஸ்டாச் ஏரியாவில் நல்லா மசாஜ் கொடுக்கணும். 4 விஷயம் வச்சா. 5வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் ப்ரோட்டீன் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் மீன்ஸ் எக் எடுத்துக்கோங்க. எல்லாமே ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி போயிடாதீங்க. நேச்சுரலாகவே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆர்டிஃபிஷியலாக வேண்டாம். ஓகேங்களா? நேச்சுரலாக வந்து எக்கு வந்து பர் டேக்கு 2 எக்கு எடுத்துங்க. பாதாம், ஊற வச்ச பாதாம் வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3 இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நேச்சுரலாக ப்ரோட்டீன் நல்லா கெயின் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ ஹேரும் நல்லா ஒரு ஹெல்த்தியான ஹேரும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். 6வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஸ்லீப்பு, நல்லா தூக்கம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தூக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த டெட் செல்ஸ்லாம் ரிப்பேர் ஆகும், நியூ செல்ஸ் ஜென்ரேட் ஆகும், ஹேரும் வந்து க்ரோத் ஆகிறது தூங்கும் போது தான். ஸோ நல்ல தூக்கம் இருக்கணும். 7வது விஷயம் என்னென்னா நல்ல ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்ணும். இது ரெகுலராக இது பண்ணிட்டு வந்தீங்கனாலே நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு 3 மந்தில் உங்களுக்கு வந்து முடிய இல்லாத இடத்துல நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். க்ரோத் ஆகிறது விசிபிளாக பார்க்கலாம். அதான் நல்ல க்ரோத் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 7 டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜென்ரலாக நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா அதிகமாக ஷேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஷேவ் பண்ணாமல் இருந்தால் தான் நல்ல க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஷேவ் பண்ணனா நமக்கு முடி தான் டென்சிட்டி அதிகமாக இருக்குமே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஷேவ் பண்ணாமல் விட்டிங்கன்னா தான் நல்ல க்ரோத் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. இதோட அடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு க்ரோ பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எப்படி என்ன பண்ணன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு க்ரோ கொண்டு வாங்க. அதோட ரிசல்ட்ஸை எனக்கு ஃபீட்பேக்காக கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.